அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்கின்றன. இப்படி கிரகங்கள் தொடர்ந்து நகரும் போது மற்ற கிரகங்களுடன் இணைந்து சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகின்றன. செவ்வாய் மற்றும் குரு பகவான் 150 டிகிரி இடைவெளியில் இணையும் போது சாஷ்டக யோகமானது உருவாகிறது. இந்த யோகம் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று உருவாக போகிறது. இந்த யோகம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்கள் பெறப்போகிறார்கள். இந்த யோகத்தால் அவர்களுடைய தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வத்திற்கான வழிவழிகள் திறக்கப் போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக மேஷராசிக்காரர்கள். மேஷராசியை பொறுத்தவரை இந்த சாஷ்டக யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மற்றும் சவாலான பணிகளால் இந்த யோகத்தால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இது உங்களுக்கு வெற்றிகரமான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்க போகிறது. வெளிநாட்டில் படிக்க விரும்புவோர் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம். ஏனெனில் சூரியன் அவர்களின் அறிவுசார் நோக்கங்களையும் சர்வதேச பயண வாய்ப்புகளையும் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் பொதுவாக மாணவர்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் எதிர்பார்க்கலாம். இது கல்வி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகிறது. மொத்தத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேஷராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை நிதிநிலை இந்த யோகத்தால் வலுவடைய போகிறது. நிலுவையில் உள்ள திட்டங்கள் இப்போது வெற்றிகரமாக முடிவடையும். இந்த யோகத்தால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மேலும் உங்களின் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரலாம். இந்த யோகத்தால் சிம்மராசிக்காரர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இப்போது துல்லியமாக செயல்படும். மேலும் வெளிப்படையான தொடர்பு மூலம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். அடுத்ததாக விருட்சிக ராசி. விருட்சிக ராசியை பொறுத்தவரை இந்த யோகமானது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க போகிறது. இந்த யோகத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த சக்தி வாய்ந்த யோகம் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நற்பலன்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு தங்கள் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய ஆற்றல் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய வருமானம் பல்வேறு வழிகளில் அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிதி சிக்கல்களையும் தீர்த்து கொள்ள முடியும். கல்வி அல்லது வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வெளிநாடு செல்லவும் நேரிடலாம். வெவ்வேறு திட்டங்கள் மற்றும் புத்திசாலித்தனமான நகர்வுகள் மூலம் பணத்தை சேமிக்க முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுடைய நிதி நிலையை அதிகரிப்பீர்கள். கடந்த காலத்தை விட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேஷராசியை பொறுத்தவரை நாளைய தினம் நம்பிக்கை உரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வாக்குறுதி அளிப்பதில் கவனம் வேண்டும். வெளியூர் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். மேலும் நாளை நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்க போகிறது. மேலும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை தினம் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும்.
திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனபலம் உண்டாகும். திட்டமிட்ட செயல்களில் எண்ணிய முடிவு உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடியான ஒரு சில செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அடுத்ததாக மிதுனம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்தி முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றம் காணப்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு சிரமம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததாக கடகராசி. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வது நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து காணப்படும். இதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். எண்ணிய ஒரு சில பணிகள் நிறைவேறும். திறமை வெளிப்படக்கூடிய நாள். மேலும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனவரவு மூலம் சேமிப்பு மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைகளை வெற்றி கொள்வீர்கள். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு கணிப்பு நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளையும் சமாளிப்பீர்கள். ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். இன்றைய பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முதலீடு அதிகரிக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேலும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் இன்னல் குறையும். சித்திரை முதலீடு அதிகரிக்கும். மேலும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும். எதிர்பாராத தன வரவு உண்டாகும். விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். கடன் உதவி கிடைக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு சோர்வு நிறைந்த நாளாக இருக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். சுவாதி அனுபவம் கிடைக்கும். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததாக விருட்சக ராசி. விருட்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உயர் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். இனம் புரியாத ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். செலவு நிறைந்த நாள். மேலும் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேன்மையான நாள். அனுஷம் அலைச்சல் ஏற்படலாம். கேட்டயம் தாமதம் உண்டாகும். மேலும் நாளை நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சகோதர வழிகளில் ஆதரவான சூழல் காணப்படும். செயல்பாடுகள் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஊக்கம் நிறைந்த நாள். மேலும் நாளைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகர ராசி. மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். சிக்கலான விஷயங்களுக்கு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனை குறையும். இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும்.
குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றமான சூழல் ஏற்படலாம். உத்தியோக ரீதியிலான பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை தினம் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். செயல்பாடுகளில் அறிவுத்திறன் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தலாம். மேலும் நாளை நாள் உங்களுக்கு எதிர்ப்பு விலகும் நாள். மேலும் நாளை நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.